தனக்குத்தானே பேசிக்கிறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் சொசைட்டியில் தனக்குத்தானே பேசிக்கிட்டா ஒரு வேற பேர், அதாவது பைத்தியம்பாங்க, அல்லது அவன் மனநோயாளிம்பாங்க, அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை கார்னர் பண்ணுவாங்க. பட்டு நமக்குள்ள ஒரு மனம், ஆள் மனம்னு ஒன்று இருக்குங்க. அந்த ஆள் மனதுக்கிட்ட நீங்கள் பேசணும். நீங்கள் அடுத்தவங்க கிட்ட பேசும்போது பல நேரங்களில் கருத்து முரண்பாடுகள் ஏற்படும். அதே நேரத்தில் அவங்க பேசுகிறத உங்கள் மூளை ஏற்றுக்காது. ஆனால் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு நீங்களே பேசும்போது தான் உருவாகும். அப்போ பாசிட்டிவாக நேர்மறையான கருத்துக்களை அடிக்கடி உங்கள் ஆள் மனதுகிட்ட பேசுங்க. நான் ஜெயிப்பேன், என்னால் முடியும், என் வாழ்க்கையில் பல ஸ்ட்ரகிளை பார்த்துட்டேன், இனிமே வரக்கூடிய எந்த ஸ்ட்ரகிளையும் என்னால் பார்க்க முடியும், எனக்குன்னு இதுதான் ரொட்டீன், நாளை இதெல்லாம் கடமை, இன்று இதெல்லாம் கடமை, என்னை எப்போவுமே ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்குவேன், என்னால் எப்பேற்பட்ட டாஸ்க் கொடுத்தாலும் செய்ய முடியும், எனக்கு என்மேல் நம்பிக்கை இருக்குது, இந்த நம்பிக்கை எந்த இடத்துல நான் கீழே விழுந்தாலும் எவ்வளவு தொலைவில் விழுந்தாலும் என்னால் எந்திரிக்க முடியும், ஜெயிக்க முடியும். இது எல்லாம் நீங்களே உங்களுக்கு நீங்களே பேசிக்க வேண்டிய வார்த்தைகள். இப்படி தன்னம்பிக்கையாக ஒவ்வொரு செயலுக்கு முன்னாடியும் பேசுங்க, அல்லது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பேசுங்க. இப்படி பேச பேச நேர்மறையாக சொல்ல சொல்ல உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய சுயமரியாதையும் அதிகமாகும். அதில் உங்களுக்கு பெரிய சேஞ்சஸ் லைஃப்லேயும் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் வரும். இதுதான் ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் தன்னம்பிக்கையை உருவாக்குற விதம். இதை விடாமல் பேசுங்க, உங்கள் ஆழ்மனதுகிட்ட பேசுங்க.